உங்கள் சேனலுக்கு வரவேற்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான அனுபவங்களை தெரிந்து கொள்ள தயவு செய்து எங்கள் சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள். வாழ்க்கையில் சில நேரங்களில் நாம் எதிர்பாராத சூழ்நிலைகள் ஏற்படும். அவை நம்மை முழுமையாக மாற்றிவிடும். இந்த கதை ஒரு இளம் பெண்ணின் வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் அமைந்தது. ஆனால் இது ஒரு புனைகதை போல் தோன்றும் அளவுக்கு நம்ப முடியாதது. 22 வயதான ட்விங்கிள் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த பெண். அவள் தன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு ஒரு நல்ல வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தாள். ஆனால் அவளுடைய தந்தை திடீரென இறந்து போனதால் அவர்களின் குடும்பம் பெரும் நெருக்கடியில் சிக்கியது. அம்மா, 2 திருமணமாகாத சகோதரிகள் என்று அவர்கள் 4 பெண்கள் மட்டுமே இருந்தனர். தந்தை இல்லாத வெற்றிடத்தை நிரப்ப குடும்பத்தின் பொறுப்பு முழுவதும் ட்விங்கிளின் தோள்களில் விழுந்தது. அவளுக்கு வேலை கிடைக்கவில்லை. எத்தனையோ நிறுவனங்களில் விண்ணப்பித்தும் அனுபவமின்மையால் நிராகரிக்கப்பட்டாள். பள்ளியில் கிடைத்த அரை நாள் வேலை 6000 ரூபாய் சம்பளத்துடன் வீட்டு செலவுக்கு போதுமானதாக இல்லை. அவளுடைய நண்பரின் சகோதரியின் உதவியுடன் ஒரு பப்பில் வேலை கிடைத்தது. அது ஒரு பெரிய பப், எப்போதும் ஆண்கள் நிறைந்திருக்கும் இடம். வேலை என்னவென்றால் அங்கு வரும் வாடிக்கையாளர்களை வரவேற்பது மற்றும் ஆர்டர்களை எடுப்பது. இது அவளுக்கு மிகவும் புதியதும் விசித்திரமானதுமான அனுபவம். மேக்கப் போட்டு குறுகிய உடைகளில் நிற்க வேண்டிய கட்டாயம் அவளுக்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஆனால் பசியும் குடும்பத்தின் கடன்களும் அவளை இந்த வேலையை ஏற்க வைத்தன. முதல் நாள் வேலைக்கு சென்றபோது அவள் மேனேஜரின் கடுமையான வார்த்தைகளையும் பிற பெண்களின் அலட்சிய பார்வைகளையும் சந்திக்க நேர்ந்தது. அவளுக்கு மேக்கப் போட்டு கொடுத்த ஒரு பெண், "உன் அழகுக்காகத்தான் நீ இங்கு வேலைக்கு வைக்கப்பட்டிருக்கிறாய்" என்று கூறினாள். இந்த வார்த்தைகள் அவள் மனதில் ஆழமாக பதிந்தன. வேலை நேரம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போது அம்மா கவலையுடன் காத்திருந்தார். வீட்டில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. குடும்பத்தின் நிலைமை இன்னும் மோசமாகிக் கொண்டிருந்தது. ட்விங்கிள் தன் வேலையின் உண்மையான தன்மையை அம்மாவிடம் சொல்லாமல் ஒரு பன்னாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைத்ததாக பொய் சொன்னாள். அவளுடைய பொய் அவளை மேலும் ஆழமான சிக்கலில் தள்ளும் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் ஒரு பொய் மற்றொரு பொய்க்கு இட்டுச் செல்லும் என்பதை நான் அப்போது உணரவில்லை. அந்த பொய் என் வாழ்க்கையையே மாற்றி எழுதும் என்பதும் எனக்கு தெரியாது. அந்த பப்பில் வேலை செய்யத் தொடங்கிய சில நாட்களில் ட்விங்கிளின் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் ஏற்படுகிறது. 5 இளைஞர்கள் அங்கு வரத் தொடங்குகிறார்கள். அவர்கள் தினமும் வந்து அவளிடம் விசித்திரமான கேள்விகளை கேட்கிறார்கள். அவர்கள் யார்? அவர்களின் நோக்கம் என்ன? இந்த கேள்விகளுக்கான பதில்கள் அவளை எங்கு அழைத்துச் செல்லும்? வாழ்க்கையில் ஒவ்வொரு முடிவிற்கும் ஒரு விலை உண்டு. ட்விங்கிள் இப்போது அதை நன்றாக உணர்ந்தாள். பப்பில் வேலை செய்ய ஆரம்பித்து 1 மாதம் ஓடியது. அவள் படிப்படியாக அந்த சூழலுக்கு பழகிக் கொண்டாள். ஆனால் அவள் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. வீட்டில் அவளுடைய அக்காவிற்கு திருமணம் பேச்சு வந்தது. ஒரு நல்ல இடத்திலிருந்து வரன் வந்திருந்தது. ஆனால் அதற்கு நிறைய வரதட்சணை கேட்டார்கள். ட்விங்கிளின் அம்மா, "உன் அக்காவை கண்ணியமாக அனுப்ப வேண்டும். உன் நிறுவனத்தில் கடன் வாங்கி இந்த திருமணத்தை முடித்துவிடு" என்று கூறினார். ஆனால் ட்விங்கிளுக்கு அந்த நிறுவனத்தில் கடன் வாங்கும் சுதந்திரம் இல்லை. அவள் வேறு வழியின்றி தவித்தாள். பப்பில் அவளுடன் வேலை செய்யும் நண்பரிடம், "எனக்கு 1,00,000 ரூபாய் தேவை, ஆனால் எப்படி?" என்று கேட்டாள். அந்த நண்பர் கூறினார், "இங்கு வரும் பணக்கார வாடிக்கையாளர்களிடம் கேள், அவர்கள் கொடுப்பார்கள்." ஆனால் ட்விங்கிளுக்கு அது சரியான வழி இல்லை என்பது தெரியும். அவள் மரியாதைக்குரிய குடும்பத்தில் பிறந்தவள். அவளால் அப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியாது. இதற்கிடையில் அந்த 5 இளைஞர்கள் தொடர்ந்து பப்பிற்கு வந்தார்கள். அவர்கள் ட்விங்கிளிடம் விசிட்டிங் கார்டு கொடுத்து, "உனக்கு உதவி தேவைப்பட்டால் எங்களை தொடர்பு கொள்" என்று கூறினர். ட்விங்கிள் அதை எடுத்து வைத்துக் கொண்டாள். ஆனால் அதிலுள்ள ஆபத்தை உணரவில்லை. வீட்டில் நிலைமை மேலும் மோசமானது. அவளுடைய அக்காவிற்கு திருமணம் நிச்சயமானது. ஆனால் பணம் எங்கே? ட்விங்கிளின் அம்மா, "இந்த மாதத்திற்குள் பணத்தை ஏற்பாடு செய்தாக வேண்டும். இல்லையென்றால் உன் அக்காவின் வாழ்க்கை பாதிக்கப்படும்" என்று கூறினார்.
இந்த அழுத்தத்தில் ட்விங்கிள் ஒரு கட்டத்தில் முறிந்தாள். அவள் வேலை முடிந்து வீட்டிற்கு திரும்பிய போது வீட்டில் அக்காவின் மாமியார் குடும்பத்தினர் இருந்தனர். அவர்கள் ட்விங்கிளின் தங்கைக்கும் திருமணம் பேசினர். 2 திருமணங்களும் ஒன்றாக நடந்தால் செலவு மிச்சமாகும் என்பது அவர்களின் வாதம். ட்விங்கிள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் உள்ளுக்குள் ஒரு பயம். அவளால் 1,00,000 ரூபாய் மட்டுமல்ல, இப்போது 2 திருமணங்களுக்கும் பணம் ஏற்பாடு செய்ய வேண்டும். இந்த நிலையில் அவள் தனது மானத்தையும் கௌரவத்தையும் பணயம் வைக்க தயாரானாள். அடுத்த கட்டத்தில் நான் எடுத்த முடிவு என் வாழ்க்கையில் நான் செய்த மிகப்பெரிய தவறு. ஆனால் அப்போது அது ஒரே வழியாக இருந்தது. ட்விங்கிள் அந்த 5 இளைஞர்களிடம் பணம் கேட்க முடிவு செய்கிறாள். ஆனால் அவர்கள் பணம் கொடுக்க ஒரு நிபந்தனை வைக்கிறார்கள். அந்த நிபந்தனை என்ன? அதை ஏற்றுக்கொண்டால் அவளுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? ஒரு நாள் ட்விங்கிள் தனது முடிவை எடுத்தாள். அவள் அந்த 5 இளைஞர்களிடம் சென்று, எனக்கு 1,00,000 ரூபாய் தேவை என்றாள். அவர்கள் சிரித்தனர். எங்களுக்கு தெரியும் நீ வருவாய் என்று. பின்னர் அவர்கள் ஒரு நிபந்தனை வைத்தனர். நீ எங்களுடன் ஒரே இரவு தங்க வேண்டும். அதற்கு பதிலாக நாங்கள் உனக்கு பணம் தருகிறோம். இந்த வார்த்தைகள் ட்விங்கிளை அதிர்ச்சியில் ஆழ்த்தின. அவளால் நம்பவே முடியவில்லை. நான் ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பெண், நான் இதற்கு ஒப்புக்கொள்ள முடியாது என்று மறுத்தாள். ஆனால் அவர்கள் கூறினர், இது உன் விருப்பம். நாங்கள் ஒரு வாய்ப்பு மட்டுமே தருகிறோம். வீட்டிற்கு திரும்பிய ட்விங்கிள் அம்மா மற்றும் சகோதரிகளின் முகங்களை பார்த்தாள். அவர்களின் நம்பிக்கை, அவர்களின் எதிர்பார்ப்புகள். அக்காவின் திருமணத்திற்கான தேதி நெருங்கிக் கொண்டிருந்தது. அவள் இரவு முழுவதும் தூங்காமல் யோசித்தாள். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்காக தன் மானத்தை இழக்க வேண்டுமா? அல்லது தன் கௌரவத்தை காப்பாற்றி குடும்பத்தை நொடிப்பில் ஆழ்த்த வேண்டுமா? இறுதியில் அவள் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தேர்ந்தெடுத்தாள். அவள் அந்த 5 இளைஞர்களுக்கு ஒப்புக்கொண்டாள். அந்த இரவு பப்பில் வேலை முடிந்ததும் அவள் அந்த இளைஞர்களுடன் சென்றாள். அவர்கள் அவளை ஒரு அறைக்கு அழைத்துச் சென்றனர். அங்கு என்ன நடந்தது என்பதை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. 5 இளைஞர்களும் அவளுடன் தொடர்ந்து கொடூரமாக நடந்து கொண்டனர். அவளுடைய உடல், மனம் இரண்டும் பாதிக்கப்பட்டன. அவள் உதவியற்று அந்த இருண்ட இரவில் சிக்கித் தவித்தாள். இது ஒரு கனவா, நிஜமா? அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அனைவரும் முடித்துவிட்டு அவளை அப்படியே விட்டுச் சென்றனர். ட்விங்கிள் அந்த படுக்கையில் காயத்துடன் கண்ணீருடன் கிடந்தாள். தனக்காக, தன் குடும்பத்திற்காக இந்த கொடூரமான இரவை அவள் அனுபவித்தாள். ஆனால் இது முடிவு இல்லை. அப்போது அந்த அறைக்குள் 6வது நபர் ஒருவர் நுழைந்தார். அவர் உள்ளே வந்ததும் ஒரு கூச்சல். அந்த கூச்சல் அவளுடைய உயிரை காப்பாற்றியது. அந்த கூச்சலில் இருந்துதான் என் வாழ்க்கையில் மீண்டும் ஒரு புதிய விடியல் தொடங்கியது. அந்த 6வது நபர் யார்? அவர் ஏன் அங்கு வந்தார்? அவர் ட்விங்கிளின் நிலையை பார்த்து என்ன செய்தார்? அந்த கூச்சலுக்கு பின்னால் என்ன இருக்கிறது? அந்த 6வது இளைஞன் மற்றவர்களின் நண்பன். ஆனால் அவனிடம் மனிதாபிமானம் இருந்தது. அவன் அறைக்குள் நுழைந்து ட்விங்கிளின் பயங்கரமான நிலையை பார்த்தான். உடனடியாக அவன் அவளை தன் கைகளில் தூக்கிக் கொண்டு அருகில் இருந்த ஒரு சிறிய மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றான். ட்விங்கிளின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருந்தது. மருத்துவமனையில் அவள் பல மணி நேரம் ICUயில் இருந்தாள். அவள் உயிர் மற்றும் மரணத்திற்கு இடையில் ஊசலாடிக் கொண்டிருந்தாள். அந்த இளைஞன் தன் நண்பர்களிடம் இருந்து 1,00,000 ரூபாய் வாங்கி மருத்துவமனை செலவுகளுக்கு பயன்படுத்தினான். மேலும் அவன் ட்விங்கிளின் குடும்பத்திற்கு தேவையான உதவிகளையும் செய்தான். ட்விங்கிள் மெதுவாக குணமடைய தொடங்கிய போது அவள் அவனிடம் நன்றி கூறினாள். ஏன் இந்த உதவி என்று கேட்டாள். அந்த இளைஞன் சொன்னான், நான் உன் கண்களில் தூய்மையை பார்த்தேன். இந்த உலகம் கொடூரமானது. ஆனால் நாம் மனிதர்களாக இருக்க வேண்டும். ட்விங்கிள் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆன போது அவளுக்கு புதிய வாழ்க்கை கிடைத்தது. அந்த இளைஞன் தன் தொழிற்சாலையில் அவளுக்கு ஒரு நல்ல வேலை வாங்கிக் கொடுத்தான். அது ஒரு மரியாதைக்குரிய வேலை. முதல் முறையாக அவள் ஒரு பெண்ணாக, ஒரு மனிதனாக மதிக்கப்பட்டாள்.
இந்த புதிய வேலையில் அவள் கடினமாக உழைத்தாள். அவள் குடும்பத்தின் கடன்களை அடைத்தாள். மேலும் தன் 2 சகோதரிகளின் திருமணங்களையும் கண்ணியமாக நடத்தி வைத்தாள். இன்று ட்விங்கிள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். அவள் அந்த இருண்ட இரவிலிருந்து மீண்டு புதிய சூரிய உதயத்தை கண்டாள். ஆனால் அந்த அனுபவம் அவளை என்றும் மாற்றியது. வாழ்க்கையில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் நாம் எப்போதும் நம்பிக்கையை கைவிடக்கூடாது. ட்விங்கிள் தன் புதிய வாழ்க்கையில் திருப்தியாக இருந்தாலும் அவள் மனதில் ஒரு கேள்வி: இந்த உலகில் எத்தனை பெண்கள் இன்னும் இத்தகைய கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்? அவர்கள் அனைவருக்கும் நீதி கிடைக்குமா? ட்விங்கிளின் கதை நமது சமூகத்தின் குரூரமான உண்மையை பிரதிபலிக்கிறது. ஒரு பெண்ணின் வாழ்க்கை அவளுடைய குடும்பத்தின் பொருளாதார சூழ்நிலையால் எவ்வளவு பாதிக்கப்படுகிறது என்பதை இந்த கதை காட்டுகிறது. ஒரு தந்தையின் மறைவு ஒரு குடும்பத்தை எப்படி நொடிப்பில் ஆழ்த்தும் என்பதை நாம் இங்கு காண்கிறோம். மேலும் இன்றைய உலகில் வேலை தேடும் இளைஞர்களின் கஷ்டங்கள் மற்றும் அந்த கஷ்டங்களுக்கு மத்தியில் பெண்கள் அனுபவிக்கும் பாகுபாடு போன்றவை இங்கு இடம்பெற்றுள்ளன. இந்த கதையின் முக்கிய பாடம்: எந்த ஒரு பெண்ணும் தன் வாழ்க்கையின் கடினமான கட்டத்தில் கூட தன் மானத்தை இழக்க வேண்டிய அவசியமில்லை. சமூகம் அவளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும். ஆனால் நிஜ உலகில் இது எவ்வளவு சவாலானது! ட்விங்கிள் தன் குடும்பத்திற்காக தன் மானத்தை பணயம் வைத்தாள். ஆனால் அதன் விலை அவளுக்கு மிகவும் கனமாக இருந்தது. ஒவ்வொரு பெண்ணும் தன்னம்பிக்கை மற்றும் தைரியத்துடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சமூகம் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். இந்த கதையின் மூலம் நாம் அனைவரும் ஒன்றை உணர வேண்டும்: உதவி செய்பவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. ஆனால் ஒரு உதவி ஒரு வாழ்க்கையை காப்பாற்றும். ட்விங்கிளுக்கு அந்த 6வது இளைஞன் போன்ற ஒரு நல்ல மனிதர் கிடைத்தார். ஆனால் எல்லா பெண்களுக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைப்பதில்லை. எனவே நாம் அனைவரும் இந்த உலகை சிறந்த இடமாக மாற்ற முயற்சிக்க வேண்டும். உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பிரிவில் தெரிவிக்கவும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை பதிவு செய்ய மறக்காதீர்கள். நன்றி. இந்த கதையின் முடிவில் ட்விங்கிள் ஒரு வெற்றிகரமான பெண்ணாக மாறினாலும் அவள் மனதில் அந்த இரவின் நினைவுகள் என்றும் இருக்கும். அந்த நினைவுகள் அவளை எப்போதும் எச்சரிக்கையாகவும் கனிவாகவும் வைத்திருக்கின்றன. இந்த கதை நமக்கு ஒரு முக்கிய கேள்வியை எழுப்புகிறது: நமது சமூகத்தில் பெண்களின் நிலைமையை மேம்படுத்த நாம் என்ன செய்யலாம்? ஒவ்வொரு நபரின் பொறுப்பு என்ன? உங்கள் பதில்களை எதிர்பார்க்கிறேன்.